வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கல்யாண பேனர் அது எப்படி டிசைன் பண்ணணும். ஓகே, முதல்ல கண்ட்ரோல் எண்ணு கொடுத்துட்டு வித்து 20னும் ஹைட்டு 10னும் ரெசல்யூஷன் 300ன்னு போட்டுட்டு ஒரு பேனர் சைஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்பவும் போல் முதல்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இந்த இதில் நான் கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது 20x10 பேனர், நல்ல லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு பேனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5 ஃபோட்டோ, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை இல்லாமல் பேனர் போகிறவங்களோட ஒரு 5 ஃபோட்டோ போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை லெஃப்டில் நான் பொசிஷன் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட பேனர் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேனரை வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி கிளாசிக்காக கொஞ்சம் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பியூட்டிஃபுல்னாலே நமக்கு வர மெயினில் வர ஒரே தாட் ஃப்ளவர் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கூகுளில் ஃப்ளவர் கார்டன் வால்பேப்பர், ஏன் நான் வால்பேப்பர்ன்றதை டைப் பண்ணுறேன்னா, வால்பேப்பரில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவான இமேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூகுளில் அது மாதிரி டைப் பண்ணிட்டு இமேஜஸில் கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணிடுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, பாதி மேகங்களாகவும் கீழே ஃப்ளவர்ஸாகவும் இருந்தால் அந்த விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் நமக்கு காமிக்க தொடங்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பாதி ஃப்ளவராகவும் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பாதி மேகம் கீழே ஃப்ளவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட், அதாவது மேலே பாதி மேகம் மீதி கீழே ஃப்ளவர் அப்படி இருந்தாலுமே அந்த மேகம் வந்து எந்த மாதிரி ஒரு கலர் டோனில் இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம முதல்ல எடுத்து பார்த்தோம். ஸோ இந்த ஃபோட்டோவே நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். நான் டவுன்லோட் பண்ணல, இங்கே ரைட் கிளிக் பண்ணவொடனே ஃபோட்டோவில் காப்பி இமேஜ்னு வரும். நான் இதில் கண்ட்ரோல் V கொடுக்குறேன். வரல, வந்துருச்சா, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்பப்போ இந்த மாதிரி தான் என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் மக்கார் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நான் அந்த லேயரை, அதாவது அந்த பேக்ரவுண்ட் லேயரை என்லார்ஜ் பண்ணிட்டேன். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி என்லார்ஜ் பண்ணால் தான் எல்லா சைடும் ஒரு யூனிஃபார்மாக அது என்லார்ஜ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி பாதி மேகம் பாதி ஃப்ளவர் தெரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பாதி மேகம் தெரிகிற மாதிரி அந்த பொசிஷனை வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி நான் அந்த பேக்ரவுண்டை அனுப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டும் பிரைட்டாக தெரியுது, பொண்ணு மாப்பிளையும் பிரைட்டாக தெரியுது. ஆனால் நம்ம யாருக்காக பேனர் பண்ணுறோன்னா, பொண்ணு மாப்பிளைக்காக தான் நம்ம பேனரே பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து நான் லைட்டாக கொஞ்சம் ப்ளர் பண்ணுறேன். ரொம்பவும் ப்ளர் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ப்ளர் பண்ணுறேன். இப்போ ப்ளர் பண்ணி நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து நீங்கள் பிரிண்ட்டில் பார்க்கும்போது, இப்போ இந்த பேனர் போட்டு நீங்கள் பிரிண்ட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்துட்டு ஒரு டார்க்கான லேயர், இப்போ இவங்க போட்டிருக்கிறது டார்க் க்ரீன். ஸோ அந்த டார்க் க்ரீன்லேயே ரொம்ப டார்க்காக இருக்கிற ஒரு க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு டெலீட் பண்ணிட்டா ஃபில் ஆப்ஷன் ரெடி ஆகுது. அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் N நியூ லேயர் கொடுத்துட்டு கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டெலீட் கொடுக்குறேன், நியூ லேயர் ஃபில் க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்து எந்த மாதிரி கொடுத்தா செலக்ட் ஆகும்னு பார்க்கணும். ஒருவேளை எப்படி கொடுத்தாலும் செலக்ட் ஆகல அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். சரி, இந்த லேயர் நான் எதுக்கு கிரியேட் பண்ணுன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா,
ரொம்பவும் சிம்பிளான விஷயம். பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை நம்ம பிரைட் பண்ணுறதுக்காக, ஒரே விஷயத்துக்காக தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், திருப்பி Ctrl+Shift+N கொடுத்துட்டு எல்லா பேனருக்கும் பண்ணுற மாதிரி கிரேடியன்ட் டூலில் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே டார்க்கான பிளாக் எதுவாக சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் டு ரைட் ஒரு ட்ராகும், அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட்டு டு லெஃப்ட் ஒரு ட்ராகும், அப் டு டவுன் ஒரு ட்ராகும் இந்த வீடியோவில் வர மாதிரி பண்ணிட்டோன்னா இன்னமும் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ நம்மளுக்கு நல்லா எடுத்துக்காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்னமும் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணிவிட்டு ஸோ திருப்பியும் Ctrl+Shift+N கொடுத்து ப்ரஷ் டூல் வச்சு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுறேன். சிங்கிள் கிளிக் மட்டும் வச்சு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த லேயரை கொஞ்சம் நல்லா பொண்ணு மாப்பிள்ளையை தூக்கி காட்டுற மாதிரி, தட் மீன்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணது அப்புறம் திருப்பியும் அதே லேயரில், நியூ லேயர் க்ரியேட் பண்ணல அதே லேயரில் எல்லோவை கொடுத்துட்டு இந்த தடவை நான் பண்ணுறேன்னா ப்ரஷ் சைஸை கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் சின்னது பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டுது. இன்னமும் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா அப்ஸ்ட்ராக்ட் பபிள்ஸ் அப்படி நான் சர்ச் பண்ணுறேன். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது டார்க்கான பேக்ரவுண்டு. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் பபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளாக் கலர்ந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு நமக்கு ஹைலைட்டாக எடுத்து காட்டும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி பிளாக் ஓரியன்டாக இருக்க எந்த பபிள்ஸாக இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பபிள்ஸ் செட் ஆகும்னு தோணுது, அந்த கலர் தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அதில் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை Ctrl+V கொடுத்தோடனே இதில் வந்து பேஸ்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி இதை வந்து லைட்டாக நான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு வெர்டிகலாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி வச்சுட்டு பபுள்ஸ்லாம் நல்லா தெரிகிற மாதிரி. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி வச்சா பபுள்ஸ் மறைஞ்சிரும்னா அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி நான் அந்த லேயரை நல்லா பெருசு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லேயர்ஸில், அதாவது இந்த F7 கொடுத்துட்டா லேயர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டா ஒரு லேயரில் இருக்க எல்லா பிளாக்கும் போயிடும். இதுதான் வந்து பிளெண்டிங் மோட். இந்த பிளெண்டிங் மோட் நான் ஸ்க்ரீன் கொடுத்தா அந்த லேயருக்கு எல்லா பேக்ரவுண்டும் பிளாக் கலரும் மறைஞ்சிருது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ஒரு டைம் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் அந்த விஷுவல் நல்லா இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் அந்த டீட்டெயில்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறது. இப்போ மாப்பிள்ளையோட பேர் என்ன பண்ண போகிறோன்னா பச்சை முட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேனர் வந்து நான் இங்கிலீஷ் ஓரியன்டில் தான் நான் போடுறேன். ஸோ இங்கிலீஷ் ஃபண்ட்லேயே நம்ம வந்து டைப் பண்ணிப்போம். ஸோ மாப்பிள்ளை பேர் டைப் பண்ணி வச்சுப்போம். மாப்பிள்ளை பேர் டைப் பண்ணோம்ல அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபாண்ட்டு ஓகேன்னு தோணுது. ஓகேங்களா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாக இருக்கிற ஃபாண்ட், இந்த வளைஞ்சிருக்க ஃபாண்ட்டுன்னு செலக்ட் பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாம் போல்டாக இருக்க ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டாலும் அதுவும் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக கிளாசிக்கான லுக்கை கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ பச்சை முத்துன்னு போட்டாச்சு. பொண்ணும் பேரை பூமாரின்னு போட்டுப்போம். போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபாண்ட், அதாவது இந்த பேரை வந்து நல்லா ஒரு அலைன்மெண்ட்லேயே டெக்கரேஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த பூமாரின்ற பேரை பச்சை முத்து அந்த அகலத்துக்கு நான் நல்லா அந்த ஃபாண்ட் சைஸை என்லார்ஜ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபாண்ட் சைஸை நான் என்லார்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கலர். ஸோ இந்த எல்லோ கலரே இருந்தாலும் பார்க்கறதுக்கு இது வந்து நல்ல ஒரு லுக்கிங்கை தான் கொடுக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபோட்டோஷாப் CS5 பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா ஃபோட்டோஷாப் 7.0 யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் CS5 நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஆமாம், இந்த ஃபோட்டோஷாப் 7.0 வச்சு டிசைன் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீனும் அந்த டேபு, அதாவது அந்த டூல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸோ இல்லை மற்ற எதுவுமே இல்லாமல் கூட அந்த ஷார்ட்கட் கீ நல்லா வேலை செய்யும். ஆனால் இதில் அந்த மெனு பார் காமிச்சா மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் கீயே வேலை செய்யுது. இந்த ஒரே ஒரு டார்ச்சல் ஃபோட்டோஷாப் CS5 இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், இப்போ பேருக்கு நம்ம இன்னர் ஷேடோ கொடுக்கறதுக்கு Alt+LYI அதை நம்ம கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்னர் ஷேடோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பண்ணுறது இல்லாமல் இந்த இன்னர் ஷேடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நம்ம கொடுக்குறோம். ஏன் எப்போ பார்த்தாலும் எல்லோவுக்கு ஆரஞ்சு கலர் நீங்கள் கொடுன்னு கேட்டால் எல்லோவுக்கு ஆரஞ்சு கலர் தான் ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங் கலர். ஓகேங்களா? இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ட்ராப் ஷேடோவில் போய் சைஸை 0 கொடுத்துட்டு அங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு போதுமான அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறோம். இதுக்கு நான் ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ணலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லேயர், இதுக்கு என்ன நம்ம லேயர்ஸ் கொடுத்தோமோ அதுக்கே பூ மாதிரி காப்பி ஆகிறதுக்கு Alt+LYC லேயர் காப்பி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பூ மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு Alt+LYP. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன லேயர்ஸ் இருந்துச்சோ அதே இது காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருப்பியும் போன பேனரில் போட்ட மாதிரி ஒரு சப்ளைன் நம்ம போடணும்ல. ஸோ அந்த பேனரில் போட்ட அதே சப்ளைனை நான் காப்பி பண்ணி இதுலேயும் வச்சிடறேன். ஸோ Ctrl+V கொடுக்கறது மூலிமா காப்பி பேஸ்ட் ஆகுது. இந்த ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கணும்னா பேசிக்கான ஒரே விஷயம் என்னென்னா Ctrl+C, Ctrl+V, Ctrl+X இந்த 3 விஷயத்தையும் நம்ம கற்றுக்கினா போதும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம கடிக்கடி யூஸ் ஆகும். அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்டைட்டில் பிரைட்டாக வேணுமா இல்லை டல்லாக இருக்குமான்னு நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்டைட்டில் கொஞ்சம் நம்ம பிரைட் பண்ணிப்போம். பிரைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக இருக்கிற ஃபாண்ட்டில், ஒரு ஃபார்மலாக இருக்கிற ஃபாண்ட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே வந்து வெட்டிங் செரமனின்ற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெட்டிங் செர்மோனி அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டு வேணுன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட், அதாவது ரொசெல்லோ ஸ்கிரிப்ட், இந்த CS5 பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். ஃபாண்ட்டை தேடணும் அவசியம் இல்லை. அது ஃபாண்ட் நேம் பக்கத்தில் அது ஒரு டெமோ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வெட்டிங் செரிமனின்னு டைப் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ரொம்பவும் மேலே வைக்காமல் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட பேருக்கு ஒட்டியே நான் வைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு டிசைன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட டேட்டு. ஸோ எல்லா வீடியோலையும் வந்து வெட்டிங் செரிமனி பொண்ணு மாப்பிள்ளை பேர் பக்கத்தே டேட்டு போடலாம். இல்லை இதில் வந்து கொஞ்சம் தள்ளியும் போடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் கிடக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா May 23 தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம்ன்றத டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் 23 போட்டுட்டு அது ஒரு ஃபாண்ட்லேயும், அதுக்கப்புறம் மந்த்து மே 2024 அது தனி ஃபாண்ட்டையும் போட்டு இந்த ஃபாண்ட் அந்த 23 ஃபாண்ட்டோட நான் சின்னது பண்ணிடுறேன். சின்னது பண்ணிவிட்டு ரெண்டு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு ஃபார்முலா இருக்க ஃபாண்ட்டில் நான் வந்து இப்போ May 2024 ஃபார்முலா இருக்க ஃபாண்ட்டில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டுன்னு போட்டு கல்யாண மண்டபத்தோட பேர் போட்டு ஊர் பேர் போட்டுடலாம். அட்டு ABCD கல்யாண மண்டபம்.
ஊர் பேர் வச்சுட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஹைலைட்டாக காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோடு போட்டு, அதாவது M2ல வச்சு ஒரு சிங்கிளான லைனை போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலரை சூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஆல்ட் டெலிட் கொடுத்தா ஃபில் கமெண்ட் போட்டுட்டு இந்த ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஒரே இடத்துல ஓரம் கட்டி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸோட ஷேப், அதாவது இந்த ஃபோட்டோ போகிற பேனர் போகிறவங்களோட ஃபோட்டோ வைக்கிறதுக்கான ஷேப்பை நம்ம ரெடி பண்ணணும். மற்ற பேனரில் போட்ட மாதிரி அந்த மாதிரி போடாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வியூ டூல் கொடுத்துட்டு முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாக்ஸில், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் ரவுண்டர் ரெக்டாங்குலர் டூலை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் நியூ லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான் ஒயிட் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்ததுனால நமக்கு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா M2ல் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்கொயரான ரெக்டாங்குலர் ஷேப் க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்துட்டு சேம் கலர் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு கலர் உருவாக்கிக்கிறேன். உருவாக்குறதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு ஷேப்பு, அதாவது அந்த நியூ லேயரை இந்த கார்னரில் நான் வச்சுட்டு திருப்பி ஆல்ட்டு பிடிச்சி அதை காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பை நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட்டு பிடிச்சி இன்னொரு லேயராக நான் காப்பி பண்ணி இழுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாக்ஸும் அந்த பேருக்குள்ளேயே அடங்குற மாதிரி நான் வந்து அதை அலைன்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பேர், இந்த டைட்டிலு, இந்த சப்லைனு ப்ளஸ் இந்த ஃபோட்டோ ஷேப்பு, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு F7 கொடுத்து இங்கே நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு இது எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா செட்டாக இது எல்லாத்தையும் நான் மேலே தூக்குறேன். எதுக்காக நான் அதை மேலே தூக்குறேன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் போடணும். அது என்னென்னா அது ஒரு கர்சிவ் ஃபாண்ட்டில் ஹார்ட்டி வெல்கம் டு ஆல் அப்படின்றத நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா கொஞ்சம் அதை பெருசு பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா வாழ்த்த வருகை திருமண அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாருங்கள் என்ன வாழ்த்துங்கள்ன்றத நம்ம இங்கிலீஷில் இது ஷார்ட் ஃபார்மாக போகிறதுக்காக இதை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி ஃபாண்ட்டு, ஏன்னா மேலே இருக்கிறது ஒரே ஃபாண்ட்டு கீழே இருக்க ஒரே ஃபாண்ட்டில் ஒரே மாதிரி ஃபீலை தான் கொடுக்கும். ஸோ இந்த ஃபாண்ட் ஓகேன்னு தோணுது. இதை நம்ம போட்டுட்டு இப்போ இந்த பாக்ஸில் பேனர் போகிறவங்களோட ஃபோட்டோ போட்டால் இந்த பேனரே ஓவர் தான். ஓகேங்களா? எல்லா பேனர்லையும் நான் ஒரு விஷயம் பண்ணிடுறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுன்ற விஷயத்த நான் எப்பவுமே சொல்கிறது இல்லை. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அவங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸாகவும் கான்ட்ராஸ்டாகவும் இருக்கணும். நான் எப்பவுமே பொண்ணு மாப்பிள்ளை சொல்கிறேன்னா மேட்டர் ஆஃப் த பேனர், அதாவது எந்த கண்டென்ட் அந்த பேனர் நீங்கள் போடுறீங்களோ, யாருக்காக அந்த பேனர் போடுறீங்களோ அவங்க ஹைலைட்டாக காட்டுறதுக்கு கலர் கிரேடிங் கொடுக்கணும், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க ஃபோட்டோ நல்லா ஹைலைட்டாக தூக்கி காட்டுறது என்னென்ன வேலையை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த பேனரை நம்ம இதுக்கும் மேலே வேறு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு மைண்டில் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த பேனரில் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை நான் பேசுகிறது புரியலனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை புரிஞ்சாச்சுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுனாலும் அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே வந்து சில டைம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னாச்சும் ஒருத்தனாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் ராம்.